பசுமை மாறாத இந்த குழந்தைய பாத்தீங்களாங்க. உயிருள்ள மனிதர்களைப் போல இதற்கு சூதகம் தெரியாது. சூதகம் அற்றது இந்த பொம்மைகள். அப்ப மனிதர்கள் கிட்ட சூதகம் இருக்கு அப்படிங்கிறீங்களா? அது என்ன சூதகம் அப்படின்னு கேக்குறீங்களா? சூது கூட்டல் அகம் சூதகம். சூதை அதாவது கெட்ட எண்ணங்களை அகத்தில் உள்ளத்தில் வைத்திருப்பவர்கள். அவன் கொஞ்சம் சூதகமானவன், அவன்கிட்ட பார்த்து பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணத்துல கெட்டவளாக சித்தரிக்கப்பட்டவள் யாரு அப்படின்னா கூனி. இந்த கூனி என்ற கதாபாத்திரம் தான் கைகேயினுடைய மனதை மாற்றி தன்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொன்னான். ஆனால் கைகேயினுடைய மகனான பரதன் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. தன்னுடைய தாயையே பழிக்கிறான். தன்னுடைய மகன் பழித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி அதுக்கப்புறமா கூனியினுடைய நட்பை விட்டுவிட்டாள். கூனியினுடைய பேச்சை கேட்டு ஒரு தடவை தப்பு செஞ்சா, அதுக்கப்புறம் மனம் திருந்திட்டா. ஆனா மகாபாரதத்துல யாரு வில்லன் அப்படின்னா சகுனி. இந்த சகுனி சூதகன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருத்தம். மகாபாரத தொடக்கம் முதல் முடிவு வரை அவன் கெட்டவனாகவே இருந்தான், சூதகனாகவே இருந்தான். அப்ப சூதகமானவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். துஷ்டனை கண்டா தூர விலகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துஷ்டர்கள் 4 வகையாக இருக்கின்றார்கள். முதலாவது வகை சகுனி போன்றவர்கள், இரண்டாவது வகை துரியோதனன் போன்றவர்கள், மூன்றாவது வகை துச்சாதனனை போன்றவர்கள், நான்காவது வகை கர்ணனை போன்றவர்கள். இந்த 4 வகை துஷ்டர்களிடமிருந்தும் நாம் தள்ளி நிற்க வேண்டும் என்கிறார்கள். சகுனி எப்படி அப்படின்னா பிறரிடம் உள்ள தீயவற்றையே பார்ப்பவன். இரண்டாவதாக துரியோதனன், இவன் தீய உணர்வு கொண்டவன். எனவே தீய உணர்வு கொண்டவர்களிடமிருந்து நாம் விலகியே இருக்க வேண்டும். மூன்றாவது துச்சாதனன், இவன் தீய செய்கை செய்கிறவன். திரௌபதியை போய் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வா, அவளுடைய சேலையை உரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த செயல்கள் எல்லாம் நன்மையா தீமையா அப்படிலாம் ஆராய்ஞ்சு பார்க்காம அவன் செஞ்சான். எனவே தீய செயல் புரிபவர்களிடமிருந்து நாம் தள்ளி நிற்க வேண்டும். அதாவது துச்சாதனன் போன்றவர்களிடமிருந்து நாம் தள்ளி இருக்க வேண்டும். நான்காவதாக வருபவர் கர்ணன். கொடுப்பதற்கே பிறந்தவன் என்று போற்றப்பட்டாலும் தீய நட்பு கொண்டவனாகவும் அவன் எழுதப்பட்டுள்ளான். ஆக தீயவர்களுடன் நாம் பழக்கம் வைத்துக் கொண்டால் நம்மையும் கெட்டவர்களாக இந்த உலகம் பேசும் என்பதற்கு அடையாளமாக கர்ணன் சொல்லப்படுகிறான். பிறரிடம் உள்ள தீயவற்றையே பார்ப்பவர்கள், தீய உணர்வு கொண்டவர்கள், தீய செய்கை புரிபவர்கள், தீய நட்பை கொண்டவர்கள், இவர்கள் நால்வரையும் துஷ்டர்கள் என்று கூறுகின்றார்கள். துஷ்டனை கண்டால் தூர ஒதுங்கு. இன்றைய சூழலில் நிறைய மாணவர்கள் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று நண்பர்களுடன் பள்ளியில் கல்லூரிகளில் விடுதியில் தங்கி பயில்கின்றார்கள். ஹாஸ்டல்ல விடுதியில் தங்கி படிக்கின்ற இந்த மாணவர்களுக்குத்தான் இந்த செய்தி. துஷ்டனை கண்டால் தூர விலக வேண்டும். இந்த 4 துஷ்டர்களையும் நீங்கள் தள்ளி வைத்தே பழகுங்கள். நன்றி, வணக்கம்.